நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே அஷ்டம குருவாக இந்த வருஷம் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் குருபகவான் மூலம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனல் வந்து நவகிரகங்களை அறிவோம் என்று இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். குருபகவான் வந்து தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியானவர். அதாவது 1-4ஆம் வீட்டிற்கு குருபகவான் வந்து தனுசு ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர். அதாவது கேந்திராதிபத்திய தோஷத்தை குருவை போல் மற்றவர்கள் யாரும் தர முடியாது. அந்த அளவுக்கு குருவுக்கு நிகர் குருவே தான். தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் வந்து நீர் ராசி. அந்த நீர் ராசியின் அதிபதி இன்னொரு நீர் ராசியில் செல்லும்போது, அதாவது தன்னுடைய ராசி அதிபதி ராசிக்கு 8வது வீட்டிலே 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த குரு வந்து நல்ல நிலையில் இருந்தால் மற்றவர்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கூட பரம எதிரிக்கு கூட நீங்கள் வந்து உதவி செய்வீர்கள். அதே குருபகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் தானும் கெட்டு தன்னை சார்ந்தவனையும் மற்றவர்கள் குடிக்கெடுக்கக்கூடிய வேலையும் முழுமையாக வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி 8வது வீட்டிலே செல்லும்போது பார்த்திங்கன்னா ஏரியில் வீடு கட்டியிருப்பவர்கள், ஏரி புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு, மலை அருகில் புறம்போக்கு, ரோடு புறம்போக்கு, இப்படி வந்து புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள், புறம்போக்கில் வந்து குடியிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டா நிலம் புதிதாக உங்கள் இருப்பிடத்துக்கு அரசு வந்து பட்டா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. அதே வந்து 4ஆம் அதிபதி ராசிக்கு 8வது வீட்டிலே நீர் ராசியில் செல்லும்போது மழை காலங்களில் ஏரி ஓரத்தில் இருப்பவர்கள், ஏரியில் குடியிருப்பவர்கள், ஆற்று ஓரத்தில் இருப்பவர்கள், மலை அருகில் இருப்பவர்கள் இவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீரால் மழையால் வந்து சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பதற்கு கூடுதலாக இருக்கும். மழை காலங்களில் ஏரி ஓரம், ஆறு, மலை அருகில் இருப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி 8வது வீட்டிலே உச்சம் பெற்று செல்லும்போது உங்களுக்கு வந்து புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பட்டா உண்டு. பட்டா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதே மாதிரி திருமணம் செய்து அங்கே வந்து மனைவி வழியில் மச்சனன்கள் இல்லாத குடும்பத்தில் இப்போ வந்து உங்களுக்கு அவங்க சொத்து தனுசு ராசி என்பதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அற்புதமாக இருக்கிறது. எந்த ஜோதிட நூல்களிலும் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது யோகம் என்று எந்த நூல்லையுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம், எதிர்பாராத வசதி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா 1 மாதத்திற்குள் துயரம், துக்கம், வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தனுசு ராசி என்பவர்கள் மிகுந்த கவனம், அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 8வது வீட்டில் குருபகவான் செல்லும்போது அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம், வேதனை கொடுக்கும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். அதாவது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் முற்பாதி நன்றாக இருக்கும். பிற்பாதி வந்து கடுமையான சோதனைகளும் போராட்டங்களும், பிற்பாதி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வருமான இழப்பு கண்டிப்பாக வந்து ஏற்படும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று செல்லும்போது உங்களுடைய கௌரவத்தை
உங்களுடைய நல்ல பெயர் நல்ல மதிப்பு மரியாதையை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. குருபகவான் 8வது வீட்டிலே அமர்ந்து தனுசு ராசிக்கு 2வது வீட்டை பரிசுகிறார். கண்டிப்பாக வந்து குடும்பத்துலேயும் சரி, வெளி இடத்துலையும் சரி, பொது இடத்துலையும் சரி, அரசியல்லையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, தனுசு ராசி என்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரர்களிடம் பணம் கொடுத்தாலும் சரி, நண்பர்களிடம் பணம் கொடுத்தாலும் சரி, கடனாக கொடுத்தாலும் சரி, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தீரும். கோச்சாரத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது கண்டிப்பாக வந்து பணப்பிரச்சனை என்பது தனுசு ராசிக்கு உண்டு. 2வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுப்பது, நான் இருக்கிறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டை குருபகவான் பாரி செய்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வந்து வாடகைக்கு விடக்கூடியவர்கள், விவசாய நிலம் குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆடு மாடு கால்நடைகள் அதிகமாக வந்து வளர்த்து கொண்டிருப்பவர்கள் அது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அதிகமாக விலை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு மாடு வாங்கிறது, ஆட்டு பண்ணை வைக்கிறது, பெரிய அளவு ஒரு கனரா வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. 4வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதாவது உயிரற்ற வழியில் உங்களுக்கு நன்றாக இருந்தால் உயிருள்ள வழியில் ஒரு பிரச்சனையை நோய் நொடியை கொடுக்கும். 4வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் இருப்பிடத்திற்கு நீங்கள் வந்து புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறீங்க என்றால் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் சொந்த பட்டா வரும். கண்டிப்பாக வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 1 அடி நிலனாச்சும் உங்களுக்கு வந்து புறம்போக்கு இருக்கும். அது வந்து ரோட்டு ஓரமாக இருப்பீங்க, அல்லது ஏரி ஓரமாக இருப்பீங்க, மலை ஓரமாக இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 1 அடினாச்சும் புறம்போக்கு அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கும். மழை காலங்களில் கண்டிப்பாக வந்து ஆற்று ஓரம், ஏரி ஓரம், மலையோரம் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசிக்கு 12வது வீட்டை குருபகவான் 5ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். 12ஆம் இடம் பலமாகிறது. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லாத விரைய செலவுகள் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் உண்டு. 12வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தனுசு ராசி என்பர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அதாவது யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், மீடியா மூலம் பணம் சம்பாதிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது கடல் கடந்து போய் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு வேலை இழப்பு, வேலை இல்லாமல் மீண்டும் வந்து சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் குருபகவான் 8வது வீட்டிலே செல்லும்போது ஏற்படும். அதிசாரமாக குருபகவான் வந்து சிம்மராசிக்கு வந்து ஒரு 3 மாத காலம் இருப்பார். இந்த அதிசாரமாக வரும்போது தனுசு ராசிக்கு குருபலன் வருகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும். வீடு மனை நிலம் தங்க நகை இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளும் உண்டு. குருபகவான் 9வது வீட்டிலே வரும்போது நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம், அதாவது இதுவரை போகாத கோயிலுக்கு அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது, நேர்த்திக்கடன் செய்வது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும். ராசிக்கு 8வது வீட்டிலே ராசிநாதன் செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விவகாரங்களில் மற்றவர்களை குடிகெடுக்கக்கூடிய செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாதீங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கே எதிர்ப்பாக பிரச்சனையாக வந்து முடியும். நம்முடைய ஜோதிட சேனலில், அதாவது நவகிரகங்களை அறிவோம் இந்த சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.